முறவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறவும் நிகழ்ச்சியில நாங்க பார்க்க போறது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நவாலி ஊரை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஊர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஊராக கருதப்படுது. நவாலி என்ற பெயர் வந்த காரணம் புராதனமான 9 ஆலயங்கள் நவ ஆலயங்கள் இருந்ததால நவாலி என்ற பெயர் வந்தது. வகையான பயிர் வகைகளும் இங்கே விளையிறதுக்கூடிய வசதியான விளை மண், பசன உள்ள மண் இருந்தது. இங்கே நவாலியாக்கள பிரதானமான தொழில் முழுமையாக விவசாயமாக தான் இருந்தது. விவசாயம், மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, முழு நேரம் விவசாயம் தான். காலமாக வயலுக்கு போனால் பின்னேரம் பெற மட்டும் வயலுக்கு இருப்பின சாப்பாடு அங்கே போகும். விவசாயம்தான், தோட்டத்தை விட விவசாயம்தான் நவாலியில் கூட இருந்தது. நவாலிൻ്റെ ஒரு புறத்தில் இடிகுண்ட ஒரு சுனை ஒன்று இருக்குது. மருதரை புள்ளாலேருந்து வார பாதையில் இடிகுண்ட சுனை இப்போவும் இருக்குது. அது ஒன்பது பிரதானமான ஆலயங்களில் கடையோட கண்ணயம்மன் கோயில் முதல் பிறகு இந்த காளி கோயில் இருக்குது, கல்லுண்டா வைர கோயில், அட்டகிரி கந்தசாமி கோயில். அட்டகிரி கந்தசாமி கோயில் எல்லாம் திருச்செந்தூர் கடலுக்கு ஏடு போட்டால் இங்கே கந்தசாமி கோயில் தீர்த்தக்கணத்திலே எடுத்ததாக பழைய வரலாறு சொல்லப்படுது. நவாலியில் முதல் பாடசாலையை உருவாக்கினது தம்பையா பண்டிதர். இப்போ நவாலி அரசடி மகா வித்தியாலயம் என்ற பேரோடு இயங்குது. இந்த குண்டு வீச்சில் குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயது முதிர்ந்தோர், இளவயது ஆக்கள் எல்லோரும் இறந்திருந்தார்கள். பாடசாலையில் புலவர் படிப்பிச்சவர், புலவற்ற நூற்றுக்கணக்கான ஏடுகள் இருந்தது. அதை எல்லாத்தையும் பிற்காலத்தில் இவர் ஆர திருமுருகன் அவர் கொண்டு போனவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். சுந்தர புலவர் பாடின தமிழ் பாட்டுகள், அதில் நீங்கள் ஆடி புறப்புக்கு நாளை விடுதல் அது பக்கம் எல்லா பாட்டும் கோயிலில் இது வெளி நடக்கிற கோயிலடியில் நின்று சொல்கிறேன். இந்த கோயிலில் கிடா விட்டுறதுக்கு எதிர்ப்பாயே அவர் ஆடு கதறிக்கிறது எல்லாம் பாடல்கள் பாடியிருக்கிறார். இங்கே விசேஷமாக செம்பிட்டஸ் தேவாலயம், இந்த பின்னால் இருக்கிற தேவாலயம் தான் மிக முக்கியமான ஒரு பிரபல்யம் வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிறப்பம்சங்கள் காணப்படுது. அதில் ஒன்றுதான் இந்த ஊரை பொறுத்தவரையில இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சமமாக வாழ்றாங்க.
பெரும் பெரும் கள்ளிமான்களும் உருவாயின இடம் நவாலி. சோமசுந்தர புலவர் வாழ்ந்த இடம் என்று கேட்டால் பாடசாலை பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமா இருக்கும். அவர் வாழ்ந்த ஊர் வந்து தான் இந்த நவாலியூர் கிராமம். இப்போ கிராமம் என்று சொல்கிறத விட ஒரு நகரம் மாதிரியே எல்லா வசதிகளோடையும் நகரம் மாதிரியே மாறிக்கொண்டிருக்குது. தேவாலயம் வந்து பல இடிபாடுகளுக்கு எல்லாம் தண்டு இப்போ அதுலேருந்து மீண்டு இப்போ புனரமைப்பு செய்யப்பட்டு ஒரு அழகிய தோட்டத்தில் பின்னால் இருக்குது. கலையோடி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பெரிய ஆலயம் ஒன்று இருக்குது. பிரதானமாக மையத்தில் ஒரு சிறு ஆலயத்தை வச்சுக்கொண்டு அதை சுத்த வர ஒரு 7-8 ஆலயங்கள் அமைந்து அது ஒரு பிரபல்யமான ஒரு கோயிலாக இருக்குது. அதில் ஒரு மலையிலே அமைந்த ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அது பார்வைக்கு மிக அழகாக இருக்கும். இந்துக்களை பொறுத்தவரையில மதுரையை எரித்த கண்ணகி கலையோடு நவாலியூருக்கு வந்ததால இந்த ஊரில் கலையோடை கண்ணகி அம்மன் என்ற கோயில் வர காரணமாயிருந்துச்சு. இந்த ஆலயத்தில் பூசை செய்பவர் இந்த ஆலயத்தை பற்றி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். 1620ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து கோவலன் கண்ணகி என்று வாழ்ந்து அப்போ வந்த காலத்தில் கோவலன் கள்ளன் என்று சொல்லி சிலம்பு வித்துன்னு சொல்லி கண்ணகி புருஷன்றதை கள்ளன் என்று சொல்லி போட்டினான். சொன்னால் உடனே அவருக்கு கோபம் வந்துட்டு கோபம் வந்த மதுரையை எரிக்கிறது சந்த ஞான கண்ணாலே மதுரையை எரித்து தான் கலையோட அந்த எரிச்ச கோவம் கலையோட இதாக இங்கே வந்தது இலங்கைக்கு வரத்தான். அப்படி இலங்கையை வந்து இந்தியாவில் வந்து மதுரை இந்த வழக்கியாறுன்னு இருக்குது. வழக்கியாறு வந்தால் இங்கே கலையோட ஆறு இருந்த இடம் கலையோட அம்மன் கோயில். இந்த புட்டி இப்போ பார்த்தீங்களா புட்டி அந்த இருக்கிற கல் தான் அவள் ஆறு இருந்த இடம் கல். அந்த கல்லை தான் இப்போ வச்சு கும்பிட்டு வரோம். இப்போ அதுதான் ஒரு நாள் அப்படி அவள் வந்து கொண்டு இருக்க வயலில் 3 பேர் உழுது கொண்டு இருக்க தலை கிடைக்குது. பேரை பார்க்க சொல்ல தலை விராண்ட 1000 கண் வந்தது. 1000 கண் வந்தோடனே பயந்து போச்சுட்டேன். பயந்து வேத்து ஒழுகிதுன்ற உடனே தங்கள் தண்ணி உடைக்கிற சின்ன போல் அவள் வந்து இந்த கிணறு அந்த கிணறை பொல்லால் ஊண்டினான். பொல்லால் ஊண்டத்தான் அந்த கிணறு தண்ணி வந்தது. இந்த தண்ணியை குடியண்டு கொடுக்க அவரை கலையெல்லாம் மாறியதுன்னு. அப்புறம் அதெல்லாம் கலையோட கண்ணகை அம்மனண்டு வந்தது. ஆதிமது வந்து அது பிறகு அதை அறிஞ்சு இங்கே கட்டோம்னு சொல்லி ஒரு ஆள் நேர்ந்து இதை கட்டிடும். இந்த கோயில் ஆடிப்பூரம் நடக்கும், திருவம்பாறு நடக்கும், நவராத்திரி நடக்கும். பொங்கல் நடக்கும். அது பக்தர்கள் வந்து தாங்கள் எந்த நேரம் பொங்கல் நேர்த்திகள் வச்சா அந்த இப்போ பொங்கிடும். மற்ற பூசை திருவிழாக்கள்னு சொன்னால் திருவம்பாவை, ஆடிப்பூரம், மற்ற 10 நாள் அலங்கார திருவிழா அது நடக்கும். ஆடிப்பூரம் தான் கடைசி. ஆடிப்பூரம் கடைசியிலேருந்து 10 நாள் முன்னுக்கும் 10 நாள் திருவிழா நடக்கும். ஆனால் இங்கே அவருக்கு வேடிக்கை ஆடம்பரம் ஒன்றும் இல்லை. ஐயர் பிராமணர் பூஜை செய்யக்கூடாது, நட்டுவமனம் ஆகாது, பரமோடம் தான்.
வேறு அமைதியான கலையோடு தான் அமைதியாக வந்து இருந்தது. அதான் அமைதியாக இருந்துக்கிற இடம் இது. பிராமணர்கள் பூசை செய்யறீங்களே என்று இந்த ஆலயத்தில் உள்ளவங்க சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். தற்சமயம் நான் அறிந்த வரையில் நவாலி கலையோட கண்ணகையம்மன் வரலாறு பற்றி சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டிருக்கிறேன். இந்த கலையோட கண்ணகையம்மன் கோயில் இந்தியாவில் மதுரையை கண்ணகை எரித்த பிறகு அவள் வந்த கலையோடு இருந்தேன்னு தான் அந்த ஆலயத்துக்கு பேர் கலையோட கண்ணகை அம்மன். சேரன் செங்குட்டுவன் ஆட்சியில் இந்தியாவில் அவர் வடநாட்டுக்கு படையெடுத்து போய் அங்கே இருந்து கருங்கல் கொண்டு வந்து தம்பியார் இளங்கோவாடிகள் அவர் சிலப்பதிகாரம் பாடுறார். இந்த கதையை கேட்டுட்டு கண்ணகைக்கு கோயில் அமைக்கிறார். கண்ணகைக்கு கோயில் அமைச்சு கும்பாசகம் செய்து அந்த வெற்றி விழா கொண்டாடுற நேரம் இலங்கை அவருக்கு சிற்றரசாக இருக்குது. அதில் அரசாண்டவர் கஜபாகு மன்னன். அவர் சேரன் செங்குட்டுவனோட சிற்றரசராக இருக்கிறது மட்டுமில்லை, பெரும் நட்புரிமை பாட்டி அன்பாக இருந்தவை. அந்த அன்பின் நிமித்தம் சிற்றரசராக இருக்கிற கடமையோடு அவர் அங்கே போய் இந்த வழிபாடு எல்லாத்தையும் பார்த்து இப்படி ஒரு பத்தினி தெய்வ வழிபாடு எங்கட நாட்டிலேயும் இருக்கணுமென்று அவர் அங்கே இருந்து இந்த கண்ணகையம்மன் சிலையை கொண்டு வந்து தங்கட பிரதேசத்தில் கண்ணகையம்மன் கோயிலை வச்சு வழிபட்டு பத்தினி தெய்வ வழிபாட்டை முதல் இலங்கையில் அரசராக இருந்து கொண்டு பரப்ப வழிக்கிட்டது கஜபாகு மன்னர் அவர்கள் தான். ஆனால் நவாலி கலையோட கண்ணகையம்மன் கோயில் சுயம்பு அம்மாள் தானே விரும்பி முதல் வந்து இருந்த இடம் கலையோட கண்ணகையம்மன் கோயில். இன்றைக்கு சுமார் 2000 ஆண்டு 512 வருஷமன்றதுக்கு ஆதாரம் என்னட்ட இருந்திருக்கு. இப்போ இந்தியாவில் 23 வருஷத்தை நீங்கள் கூட்டி கணக்கு பார்த்து கொள்ளலாம். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு பின்வீதியில் கைலாச பிள்ளையார் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்குது. அதுக்கும் காலத்தால் மூத்த கோயில். அந்த கோயில் மான்மியத்தில் நவாலியில் கலையோடைய அம்மன் கோயில் வழிபடுதலமாக இருந்ததுன்றதுக்கு ஒரு வெண்பா அதில் இருக்குது, ஒதுக்கி இருக்கு. என்னென்றால் காலத்தால் முந்தின கோயில்களை அந்த வரலாறில் சொல்லியிருக்கணும். இலங்கை யாழ்ப்பாண சரித்திரம் என்ற புத்தகத்திலேயும் 15ஆம் நூற்றாண்டில் நவாலியில் கலையோட கண்ணகையம்மன் கோயில் வழிபடுதலமாக இருந்தாண்டு அந்த வரலாற்று சரித்திர எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புத்தகம் தற்சமயம் என் கைவசம் இருக்குது.
கலையோட கண்ணையம்மன் கோயில் அவள் முதல் அந்த பத்தினாச்சி புட்டி என்ற ஒரு புட்டி இருக்குது. அது பிறகு தான் அந்த பேர் வந்தது. அவள் காட்சி கொடுத்த பிறகு அந்த காலத்தில் இந்த சூழல் முழுக்க காடாக இருந்த இடம் பெற்ற சேர்ந்த இடமாக இருந்தது. மாடு மேய்க்கிறது இங்கால உள்ளாக்கள பிரதான தொழிலாக இருந்திருக்கு. மாடு மேய்க்கிற இடத்துல அவள் முதல் காட்சி கொடுத்து தன் பிள்ளைகள் களைச்சி போயிருந்தவையோட கதைச்சு தனக்கும் கலையாக இருக்குது, தன் தலையில் பேன் கடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு தலையை பாருங்கோ என்று சொல்ல அவள் பார்த்து தலையெல்லாம் கண்ணாக இருக்குன்னு பயந்து வீட்டி ஓடி இருக்கிறேன். மாடு மேய்க்க வயலுக்கு போகிறவே பின்னேரம் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் தான் குடிமனைக்கு வருவின மாடுகளை கொண்டு. இப்போ வந்து தங்களோட வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அங்கே வேணா இந்த வயது போன மூதாதையர் நினச்சினேன், இது இப்படி ஏதோ ஒரு அம்மாள் தான் இப்படி வந்திருக்கிறா வந்துட்டு. இப்போ நவாலி கலையோடையம்மன் கோயிலே ஒரு விநாயகர் ஆலயம் துவக்கத்தில் இருக்குது. அந்த ஆலயத்தடியில் போய் அப்போ ஆலயம் இல்லை, அந்த இடத்துல போய் முழு பார்த்து அதுக்கு அங்கால காடு கூட அதில் நின்று சொல்லியிருக்கிறேன், தாயை நீங்கள் இங்கே வர வேண்டாமன்னு சொல்லி. அப்போ அந்த முருகையா மடத்துக்கு பின்னுக்கு அவள் விரல் நிகத்தால் தோண்டின கிணறு இப்போவும் இருக்குது. அந்த அமைப்பை கிணத்துல நிலக்குத்தா படம் எடுத்திருந்தால் உள்ளுக்கு அந்த விரலை வச்சு தோண்டினா நிகம் எப்படி வளைஞ்சிருக்குமோ அதே வளைவோடு அந்த கற்பாறை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பாதை கலையோட புட்டி அம்மன் கோயிலுக்கு சொல்கிற பாதை. இங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தங்களோட வாழ்க்கையில குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்று தொட்டில் கட்டி வழிபடுவது வழக்கமா இருக்குது. இந்த ஊர் சார்ந்தவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். இந்தியாவில் உள்ள மதுரையில இருந்து இந்த கலையோட கண்ணையம்மன் மிகவும் கலையோடையும் தன்னை ஆதரிக்க ஒருத்தர் மில்லியன்ற வருத்தத்தோடையும் இங்கே வருகதரைக்குள்ள இயற்கையால் சூழப்பட்ட பத்தைகளும் வயல்வெளிகளும் நிறைந்த இந்த இடத்தை கண்டோன்னா அவருக்கு ஒரு குளிர்மையான ஒரு மகிழ்ச்சி வந்தது. அப்போ இந்த இடத்துல தான் தங்கி இருந்து இந்த ஊர் மக்களுக்கு தன்னாலான நன்மையை செய்ய வேணும்னு சொல்லி இந்த இடத்துல அவள் இருந்து கொண்டிருக்கக்குள்ள 2-3 சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்களாம். அப்போ அந்த அம்மன் தன்னுடைய புதுமையை அந்த சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தணும்னுட்டு கூப்பிட்டாவான், தம்பி இங்கே வாங்கூடா, எனக்கு தலையெல்லாம் சரியாக கடிக்குது, என் தலையில பேன் இருந்தால் பாருங்கோண்டு. பின்ன அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததாம், தங்களை ஒருத்தரும் கூப்பிட்றதில்ல, இந்த அம்மா வயது போன அம்மா கூப்பிட்றா, சரி அவன் தலையொருக்கா பார்ப்போம்ண்டு அம்மாண்ட தலையை விரித்தா தலை முழுக்க கண்ணா.
நிறைய கண்ணாக இருந்ததாம். அப்போ அந்த சிறுவன் பயந்துட்டானாம். அம்மா இன்னும் அவங்களோட தலையெல்லாம் கண்ணாக இருக்கேண்டா. அப்படியோ மினி வடிவா பாருன்னா கண் இல்லையேண்டா. இல்லையம்மா அவங்களோட தலை முழுக்க கண்ணாக கிடக்கு, பயமாக இருக்குண்டா. அந்த சிறுவனை அன்போட தடவி போட்டு, தம்பி உனக்கு என்ன வேணும் சொல்லு தாரணுண்ட. அம்மா எனக்கு தண்ணி விடாக்கிது, தண்ணி தாகமாக இருக்குண்டா. உடனே தான் கையில் வச்சிருந்த பொல்லை ஒரு கொஞ்சம் இடம் தள்ளி அப்படியே ஊண்டினாவாம். கிணறு ஒன்று தோன்றினதாம். அந்த கிணத்துல இருந்து தண்டை கிருபியால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த சிறுவனுக்கு குடிக்க கொடுத்தவாம். அந்த சிறுவன் குடித்ததும் நல்ல தண்ணி தாகம் தீர்ந்ததுன்னு சொல்ல, வேறு தம்பி உனக்கு என்ன வேணுமெண்டு கேட்க, நான் படித்து பெரிய ஆளாக வரணுமெண்டு, உனக்கு எல்லாம் கிடைக்கும், ஊர் மக்களுக்கு போய் சொல்லு, இப்படி ஒரு அம்மா இதில் வந்திருக்கிறா, அவாவுக்கு எல்லாம் கொடுத்து ஆதரிக்கட்டுமா, ஆதரித்தா உங்களோட ஊர் சிறப்பாக நல்ல வளம் பெற்று வருமெண்டு சொல்லி அந்த அம்மா அப்படியே அதில் தங்கியிருக்க. இப்போ பூசை வைக்கிறார்கள்ன்ற முன்னோர்கள் அம்மன் இதில் தங்கியிருக்கிறான்னு சொல்லி அவாவுக்கு ஆரம்பத்தில் சிறிய ஆலயமாக இருந்தது. கற்பூரங்கள், பொங்கல்கள், படையல்கள் வச்சு கிராமிய தெய்வ வழிபாடாக இந்த கலையோட கண்ணகியம்மன் வழிபாடு இற்ற வரைக்கும் சிறப்பு பெற்று கொண்டு வருது. இன்றைக்கும் எங்களுடைய நேர்த்தி எங்களோட தம்பிக்கு குழந்தை சுகமாக கிடைக்க வேணுமென்றும் அந்த குழந்தை சுகமாக வளர வேணுமென்றும் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த புட்டியம்மனுக்கு பால் அபிஷேகமும் குலசாதமும் வடை மோதகம் பொங்கல் எல்லாம் செய்து எல்லாருக்கும் கொடுத்து எங்களுடைய நேர்த்திக்கடனை முடிச்சிருக்கிறோம். தம்பிக்கும் குழந்தை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கிறார். எல்லாம் அம்மனுடைய கிருபை தான். ஆடிப்பூரம் ஆடிப்பூர திருவிழா ஒன்று சிறப்பாக நடைபெறும். அதை விட பங்குனி திங்களும் 4 அல்லது 5 திங்களும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். மற்றபடி சரஸ்வதி பூசை, திருவம்பா எல்லாமே இங்கே நடைபெறுகின்றது. ஆடிப்பூரம் 10 நாள் திருவிழா. அதுதான் அந்த மகோத்சவத்துக்கு பதிலாக இங்கே நடக்கிற திருவிழாண்டா ஆடிப்பூர திருவிழா தான். ஆடிப்பூரத்துக்கு பரமூலம் வேண்ட அம்மன் அந்த கலையை ரசிக்கிறா, விரும்புகிறான்றதுக்காக அவ அடிக்கிறவ. மற்ற இரவு திருவிழா, இரவு முத்துச்சப்பரத்தில் பவனி வருவான், நிறைய அடியார்கள். மற்றது வானவடிக்கையும் அம்மனுக்கு விருப்பம்னு சொல்லி அது இளைஞரவ. கூடுதலாக மேளச்சமாக கூட 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு மேலே வேறு வேறு கலைஞர்களை கொண்டு வாசிக்கிறவ. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரையிலையும் இந்த ஊர்ல மிகவும் சிறப்பம்சம் இருக்கு. செயின்ட் பீட்டர் தேவாலயம் இந்த ஊர்ல அமைஞ்சிருக்குது. ஈழத் தமிழர்கள வரலாற்றில் இந்த தேவாலயம் மிகவும் மறக்க முடியாத ஒரு தேவாலயமாக அமைஞ்சிருக்குது.
ஈழத்தமிழர்கள் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு இடமாக இந்த சென்ட் பீட்டர் தேவாலயம் அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து விசேஷமாக சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம், இப்போ பின்னால் இருக்கிற அந்த தேவாலயம் தான் மிக முக்கியமான ஒரு பிரபல்யம் வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்குது. இந்த தேவாலயம் வந்து பல இடிபாடுகளுக்கு எல்லாம் தண்டு இப்போ அதுலேருந்து மீண்டு இப்போ புனரமைப்பு செய்யப்பட்டு ஒரு அழகிய தோட்டத்தில் பின்னால் இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது நவாலி சிந்தாமணி பிள்ளையார் கோயில். இந்த கோயில் ஆனக்கோட்டைக்கும் வட்டுக்கோட்டைக்கும் பிரதான வீதியில அமைஞ்சிருக்குது. எங்க பார்த்தா மிகப்பெரிய புளிய மரம் காக்குறத நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது நவாலி கிழக்கு முருகானந்தா வீதியில அந்திரான் வளவு முருகமூர்த்தி ஆலயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை சூழ மக்கள் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு முருகானந்தா சனசமூக நிலையம், முருகானந்தா முன்பள்ளி, விளையாட்டு திடல், திருமண மண்டபம், மாதர் சங்கம், கிராம அலுவலர் பிரிவு, பொருளாதார அபிவிருத்தி அலுவலகம் போன்றவற்றினால் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றாங்க. இந்த ஆலயத்தை பற்றி இங்க இருக்கிற நிர்வாக சபை உறுப்பினர் என்ன சொல்றாருன்னு கேட்டு பாப்போம். இந்த கோயில் 1924 முதல்ல இங்கே ஒரு சின்ன ஓலை கொட்டில் ஒன்று அமைத்து அதில் ஒரு வேலை வச்சு எங்களோட சமூகத்தை சேர்ந்தாக்கள் கும்பிட்டு கொண்டு வந்தது. இதுக்கு முதல் என்னென்றால் எல்லாருக்கும் ஒரு பொது கோயில் ஒன்று இருந்தாங்க. இங்கே வயலுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. இந்த என்ன காத்தவராயர் கோயில் ஒன்று அது சொல்கிறது. அதில் தான் எல்லா சமூகங்களும் சேர்ந்து வழிபாட்டு கொண்டு வந்தது. அப்போ இந்த கோயில் உருவாக்கப்படவில்லை. அப்போ அங்கே சில பிரச்சனைகள் வரானே. அப்போ அந்த பிரச்சனைகளால் ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்கில் அந்த எங்களுக்கு பாதகமாக இந்த தீர்ப்பு வந்தபடியாக அங்கேருந்து விரக்தியோடு வந்து அந்திரான் வளவு, அந்த இடத்துக்கு பேர் அந்திரான் வளவு, அந்த வளவுக்குள்ளே ஒரு பூவரச மரத்துக்கு கீழே ஒரு வேலை வச்சு ஓலை கொட்டில் அமைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்து எங்களுடைய ஆட்கள் கடின உழைப்பாலும் அயராத முயற்சியாலும் இப்படி ஒரு அழகான ஆலயமாக வந்து இன்றைக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. இது இப்பொழுது இந்த ஊரை சேர்ந்தார்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து இருக்கிறபடியாக அவர்கள் நிறைய இந்த ஆலயத்துக்கு தேர் திருப்பணிக்கு, ஆலய திருப்பணிக்கு நிறைய உதவிகள் செய்தபடியால் இந்த ஆலயத்தை நாம் சிறப்பாக ஒரு அழகாக அமைக்கக்கூடியதாக இருந்தது.
பாப்பா சேர்த்து நினைக்கிற மாதிரி இப்போ காமன் சேதா போகிறேன் நியூஸ் இப்ப நீங்க பாக்குறது சென்ட் பீட்டர் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையை பாக்குறீங்க. இந்த பாடசாலை ஆசிரியர் வசந்த கௌரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். நன்றி. நான் வசந்த கௌரி இந்த பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். அதாவது நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை. இது 1881ஆம் ஆண்டு மிஷனரி மேரால் ஆரம்பிக்கப்பட்டு 1964ஆம் ஆண்டு அரச பாடசாலைகளுக்குள்ள உள்வாங்கப்பட்டாலும் இது ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையாகவே இன்று வரை இயங்கி வருகின்றது. இங்கே தற்போது 90 பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்.
இங்கே கிறிஸ்தவ பிள்ளைகளை விட இந்து பிள்ளைகள் கூடுதலாக கல்வி கற்றுக்கொண்டிருந்தாலும் இங்கே எந்த விதமான பாரபட்சம் சமய பாரபட்சம் இல்லாத ஒரு உறவு தான் எல்லோரிடமும் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் சமய நிகழ்வுகளாக சரஸ்வதி பூசையும் இந்த பள்ளிக்கூடத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதே நேரத்தில் ஒளி விழா, கிறிஸ்தவ விழாவாக ஒளி விழாவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறத நாங்கள் காணலாம். மற்றது இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஏற்கனவே 4 பாடசாலைகளில் கல்வி கற்ற அனுபவங்கள் இருக்கின்றது. அதில் இந்த பாடசாலையில் ஒரு சிறப்பை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளிடம் எந்த விதமான கட்டணங்களும் அறவிடப்படாமல் பாடசாலை அதிபர் எவ்வாறு பணத்தை திரட்டிலுமோ அந்த வகையில் திரட்டி பிள்ளைகளுக்குரிய அத்தனை விஷயங்களும் வெளியிலிருந்து நாங்கள் டெஸ்ட் பேப்பர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்வை நடத்துகிறதா இருந்தாலும் சரி, என்னத்துக்கும் வாங்காமல் நடைமுறைப்படுத்துகிற ஒரு பண்பு இங்கே இருக்கிறது. அது நான் இங்கே கண்ட ஒரு நல்ல சிறப்பம்சமாக இருக்குது. இதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தின் இந்த வளத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்றது என்னுடைய ஒரு அந்த ஊர் சமூகத்திட்ட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதில் இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். இதுக்கு நவாலி ஊருக்குள்ளேயே ஒரு நிறைய பிரைமரி ஸ்கூல் இருந்தாலும் இது நிறைய மாணவர்கள் கொண்ட பாடசாலையாகவும் மற்றவர்களோட ஒப்படைக்க இந்த சிறந்த பாடசாலையாகவும் சிறந்த புலமை பரிசு பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளும் பாடசாலையாகவும் இது திகழ்கின்றது என்றது சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. நவாலி தெற்கில் உள்ள மாரியம்மன் வீதியில் அமைஞ்சிருக்கிற தம்பனை மாரியம்மன் கோயிலை தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கோயிலை பொறுத்தவரையில தம்பனை மாரியம்மன் கோயில் என்று இருந்தாலும் இந்த மக்கள் தில்லை காளியம்மன் என்ற பெயரில் தான் அழைச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த கோயில் பூசகர் இந்த கோயிலை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்டு பார்ப்போம். இது 275 வருடம் பழமை வாய்ந்த கோயில். ஆரம்பத்தில் இந்த கோயிலை ஸ்தாபித்தவை ஆபரங்காலை சேர்ந்த சைவமாக்கள். அவை அதுக்குரிய யந்திரத்தை இந்தியாவில் காஞ்சியில் ஒரு பெரிய பேர் கொடுத்ததுன்னு சொல்லி ஆபரங்கால்லாம் இந்த கோயில் ஆரம்பம் அங்கே இருக்குது. இப்போது பழமையான கோயிலாக இந்த கோயில். அதை ஸ்தாபித்தவை அந்த காலத்தில் பூசை முறைகள் 8 முறைகளில் பூசைகள் செய்கிற நேரம் விசேட உற்சவ காலங்களில் அம்மாள் ஒரு குழந்தை வடிவத்தில் தோன்றி அந்த பூசையில் உள்ள குற்றங்குறைகளையும் நாட்டு நடப்புகளையும் சொல்லி நிவர்த்தி பரிகாரம் சொல்கிற ஒரு நடைமுறை இருந்ததை ஒரு கர்ண பரம்பரை கதை இருக்குது. மாரியம்மன்ன்ற பேரோட இந்த இடத்துல காளியை ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறேன் என்றால் காளியண்டா எல்லாரும் பயப்படுவேன் என்ற காரணத்துக்காக மாரியம்மன்ன்ற பேரை சொல்லி இந்த இடத்துல காளியைத்தான் ஸ்தாபனம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 89ஆம் ஆண்டு தான் அவ தரிசனத்தில் சொல்லி இது காளியன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த ஆலயம் 275 வருஷம் பழமை வாய்ந்தது என்றால் இது பலிமூர்த்தமாக இந்த இடத்துல காளி வீட்டிருக்கிறா. மாரியம்மன்ன்ற பேரோடய அவை வச்சு வணங்கியிருக்கணும். இருக்கு வேதத்திலேயே சாமிக்கு நிறவெளி கொடுக்கறதுலேருந்து மதுவர்க்கம் படைக்கிற மட்டும் சகலத்துக்கும் ஆதாரம் இருக்குது. இங்கே வடக்கு மாகாணத்தில் கோயிலில் பலி கொடுக்கப்படாண்டு கன வழக்குகள் எல்லாம் நடந்தது. தீர்ப்பு சொல்கிறவருக்கு சமயத்தை பற்றி பெருசாக தெரிஞ்சிடாது. சட்டமன்றத்து வாதங்களை வச்சு அவர் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார். அப்புறம் சமீபமாக கொழும்பில் உயர்நீதிமன்றத்தில் கவனாவத்த நரசிம்ம பைரவர் ஆலய பிரதிநிதிகள் அவைகிட்ட சொல்வாக்கு எல்லாம் இருக்குது. அவை போய்த்தான் வழக்காடி கோயில்களில் இந்து சமய முறையில் இப்படி ஒரு முறை இருந்தால் அதை இன்னென்ன நடைமுறை அரசாங்க நடைமுறை சட்டத்திட்டத்துக்கு அமைய செய்யலாமென்று அவை அந்த உத்தரவை வாங்கியிருக்கணும். இந்த இடத்துல பலி கொடுக்குறோம், ஆடு கோழி அதுகள் பலி கொடுக்குறோம். பலி கொடுக்குறதுக்கு இப்போ நாங்கள் ஒரு தடவையும் பார்த்து இந்த கோயிலுக்கு ஆடு கொண்டா கோழி கொண்டாரான்னு சொல்கிறோம் இல்லை. அவை தங்களோட பழைய நம்பிக்கைகள் தங்களோட மூதாதையர் செய்ததை நம்பிக்கையை வச்சு தங்களோட வருத்தம் பண்ணி தீர்றதுக்காக இந்த பலிகளை கொடுத்து கொண்டு வரினம். அம்மாள் கோபமான மூர்த்தமாக இருந்தால் அந்த ஆலய முன்னுக்கு பலிபீடத்தோட சிம்மம் தான் இருக்கும். இந்த ஆலயத்தில் சிம்மம் தான் இருக்குது. இந்த மேலே உள்ள தோற்றம் நீங்கள் இப்போ இந்த ஒளிப்பதிவில் பார்த்துருப்பீங்கள். சைவ சமயத்தில் இந்த பிச்சா பாத்திரம்
வச்சிருக்கிற தெய்வம் எல்லாம் இடது கையிலான் வச்சிருக்கு பிச்சா பாத்திரத்தை. இந்த ஒரே ஒரு மூர்த்தம் தான் வலது கையில் பிச்சா பாத்திரம் வச்சிருக்கு. இங்கே 95ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் திகதி அந்த நாள் உள்ளூர் போர் நடைபெற்ற காலப்பகுதி. அந்த நேரம் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இடப்பெயர்வு நடந்து கொண்டிருக்கும். முன்னோரி பாய்ச்சல் பலாலி அடவட்டியை தாண்டி சண்டிலிப்பாய் பக்கம் நோக்கி ஆமி முன்னோறி கொண்டு வந்திருக்கிற அந்த நேரத்தில் சண்டை அங்கே தான் நடந்தது. ஆனால் புக்காரா விமானம் 13 குண்டுகளை இங்கே வீசியிருந்தது. அதுவும் அங்காளி பக்கம் இருந்து வந்து தஞ்சமடைந்து கோயில்களுக்குள் குண்டுகள் வீசப்படாது என்ற ஒரு பொது நிபந்தனையின் அடிப்படையில் இங்கே மக்கள் கூடியிருந்த வேளையிலே இந்த குண்டு வீச்சு இடம்பெற்றது. இந்த குண்டு வீச்சில் குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயது முதிர்ந்தோர், இளவயது ஆக்கள் எல்லோரும் இறந்திருந்தார்கள். இதில் 147 பேர் இறந்திருந்ததாக ஒரு தகவல் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் காயப்பட்டவர்கள் ஏராளம். நானும் கண்டிருக்கிறேன். கால் இல்லாதவ, கையில் சரியான காயம், நிரந்தர ஊனமான வகையிலே கூட இன்றும் உலாவி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை. மற்றது நிறைய பேரை துளைத்த உறவுகள் இன்னும் கண்ணீரோட நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்பில் அந்த ஜிஎஸ் ஒரு ஆளும் இறந்திருக்கிறார். அவர் இந்த இடப்பெயர்வின் போது இருந்து அந்த நபர்களுக்குரிய வளங்களை வழங்குறதுக்கான பதிவை மேற்கொண்டிருந்த சமயம் இந்த குண்டுவெடிப்பு நடந்து அதில் அவரும் இறந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். இதில் இன்னும் ஒரு விஷயம், நினைவு கூறுதல் சில போது தடையாக இருந்தாலும் மனங்களில் அந்த ஆறாத காயங்களை ஆற்றுறதுக்காக இந்த நவாலி சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சையும் அதை அண்டின பிரதேசங்களையும் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 9ஆம் திகதி இதில் கூடி நினைவேந்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய மனங்களை ஆறுவதற்காக. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இடம் பிரசாத் பொதுச்சந்தையை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பொதுச்சந்தையில மீன் சந்தையை தான் இப்ப பாக்குறீங்க.
பாக்குறது நவாலி தெற்குல இருக்கிற வலிகாமம் வடிசாலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்க பனஞ்சாராய உற்பத்தி நடைபெறுது. இன்று விடுமுறை நாள்ன்றதால தொழிற்சாலை பூட்டி இருக்கு. தொழிற்சாலை நடவடிக்கைகளும் இல்லாம இருக்கு. இப்ப நாங்க நிக்கிறது நவாலி தெற்கு போத்தல் அடைப்பு தொழிற்சாலையில தான் நிக்கிறோம். இவங்க உற்பத்தி செய்யற பனஞ்சாராயத்தை தான் இந்த போத்தல் அடைக்கிற ஒரு நிலையமா தான் இந்த போத்தல் அடைப்பு நிலையம் இருக்குது. இங்க பல தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. இதுக்கு பிறகுதான் இந்த போத்தலை விற்பனைக்கு அனுப்புவாங்க.
இதுவரையும் ஒரு முறவு நிகழ்ச்சியில வெலிகாம பிரதேசத்துல நவாலி என்னும் கிராமத்தை தான் பார்த்திருந்தீங்க. இன்னொரு ஒரு முறவு நிகழ்ச்சியோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டிலக்ஷி.